சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஒரு சூப்பரான படம் பூஜை நடக்குது. இதுல முக்கியமா வந்து ஹீரோவாக நம்ம ராபர்ட் மாஸ்டர் நடிக்கிறார். நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. கூட வந்து இன்னொரு ஹீரோவா எஸ்கே பிரதர் நடிக்கிறாரு. அவருக்கும் பலத்த கரகோஷம் கொடுங்க. முக்கியமா இதுல வந்து ஒரு ஹீரோயின் சூப்பரா பார்க்கலாம். இதுல 2 ஹீரோயின் இருக்காங்க. அவங்களுக்கும் பலத்த கரகோஷம் கொடுங்க அவங்களுக்கு. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம், எங்களோட நண்பர், எங்களோட ஜிம் மாஸ்டர் ராபர்ட் ரமேஷ், அவர் தான் இந்த படம் டைரக்டர். நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. முக்கியமா இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது நம்ம வீரா சார். வாங்க சார், வாங்க சார். நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. ஏன்னா எங்க முதலாளி அவர் தான். ஸோ இதுல வந்து இன்னைக்கு ராபர்ட் மாஸ்டரோட அப்பா பார்த்ததும் அம்மா பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நண்பர்களை பார்த்தோம், சுஜிஜி பார்த்தோம், ரொம்ப பேர் இங்க வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு என்னன்னா ரிஹர்சல் கிளம்பிட்டு இருக்கேன். நாங்க கொஞ்ச நாள் பூஜையில கலந்துட்டு நான் கிளம்பிடுவேன். அதுதான் முதல்ல பேசிட்டேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை எல்லமலை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். நான் வந்துட்டு சொல்லுவாங்க மைண்ட் நல்லா டான்ஸ் ஆடுவோம் அப்படின்வாங்க. அது நான் வந்து எல்லா ஸ்டைலுமே அதுபடி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மாஸ்டர் கிட்ட போனேன்னா, நம்ம இருக்கிற ஒரே ஆசை எனக்கு சினிமாவில் வந்து நல்ல ஆக்டர் ஆகணும். நல்ல ஆக்டர் ஆகணும்னா கண்டிப்பாக அவனுக்கு டான்ஸ் நல்லா தெரியணும், ஃபைட் நல்லா தெரியணும், அவனுக்கு எல்லாமே தெரியணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான ஒரு குறிக்கிட்ட போனால் மட்டும்தான் அவனால் அதை அச்சீவ் பண்ண முடியும். நான் அப்படி தான் மாஸ்டர் கிட்ட போனேன். அவர்கிட்ட போனதுக்கப்புறம் நான் இருக்கிற எல்லா ஸ்டைலுமே கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு ஸ்டைல் ஆகும். ஐ திங்க் 2005 நினைக்கிறேன். அந்த டைமில் எனக்கு தெரியும் அவரு வந்து ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ்னால அவர் எவ்வளோ மரியாதை வச்சிருப்பாருன்னு எனக்கு அவர் நல்லாவே தெரியும். அந்த ஒரு ஃபேமிலி எனக்கு நல்லாவே தெரியும். நான் ரமேஷ் கிட்ட சொன்னேன், ரமேஷ் நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூப்பிட்டுப்பேன், அங்கே போ, இது அங்கே உன்னை நான் சேர்த்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ சர்வை பண்ணுறதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அது என் கையில ஒன்றுமே கிடையாது. இந்த சினிமாவில் உன்னை யாருமே கையில் பிடிச்சிட்டு கூப்பிட்டு போக மாட்டாங்க ரமேஷ். நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு நீ தான் நடக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அப்போ நான் ரமேஷை சேர்க்கும்போது ரமேஷ் ஒன்றுமே கிடையாது, சாதாரண ஒரு பையன், சாதாரண என் ஃப்ரெண்டை மட்டும்தான் இன்னைக்கு அவன் டைரக்டர் ஆகிட்டான். இதுதான் அவனுடைய பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எத்தனை பேர் நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியாம ஊருக்கு போனவங்க தான் நிறைய. அந்த இடத்துல அவனை ஒரு மாஸ்டர் கிட்ட போயிட்டு அங்கே சேர்ந்து தொழிலை கற்றுக்கிட்டு இவ்வளவு தூரம் வராங்கன்னா அதை நான் அவனை பாராட்டணுமா இல்லை மாஸ்டர் பாராட்டணுமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஹோல் டீம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஹீரோயின் அந்த பாத்திமா அம்மன் அந்த ஞாபகம் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தெரியும். நான் அது மட்டும் தான் நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருக்குமே சினிமா ரொம்ப நல்லா தெரியும். அது டேலண்ட் சொல்ற மாதிரி ரொம்ப வருஷமா ட்ராவல் பண்ணி இருக்கோம். கிட்டத்தட்ட ஸோ ஃபைனலாக வந்து சீட் குட் என்டர்டைன்மெண்ட் வந்து நாங்கள் வந்து நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமாக நாங்கள் வந்து ஆடியோ சப்போர்ட் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் காலேஜ் வச்சுக்கிறோம். இதை வந்து எனக்கு எல்லாருக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து படத்தோட ஹீரோயின்ஸ்லாம் போட்டுருவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ ஹாப்பி. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு அப்ரோச் பண்ணும்போதே அவர் வந்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஷூ. தேங்க்யூ மாஸ்டர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அண்ட் மை க்ரூ மெம்பர் அண்ட் எவ்ரிபடி. கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். Hi, டாக்டர். எனக்கு ராபர்ட் சார் பேசிட்டு தெரியும். அப்புறம் ரிசீவ் பண்ணிட்டு சார் நல்ல பர்சனாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஓகேமா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஊருக்கு போகலாம் கால் பண்ணிட்டாரு. ஒரு ப்ராஜெக்ட் வந்து சொன்னாரு. ஸ்கூல்லாம் பேசினாரு. அப்புறம் ஓகே சார் அப்படின்னு சொல்லலாம். 2 days அப்படின்னு சொன்னாரு. அதுதான் வந்து எல்லாருமே பேசுனாங்க.
எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராபர்ட் ரொம்ப நன்றி. அதே மாதிரி மீரா அவங்க வந்து என்ன வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணால் அவருக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. இந்த டீமோட பயணிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்தடுத்து நான் முயற்சி பண்ணி இதை கொண்டுட்டு போனேன். எனக்கு வந்து கூடிய சீக்கிரம் இந்த படத்தையும் இந்த ரமேஷ்னா மாஸ்டர் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாரும் வந்து நமக்கு ரொம்ப நன்றி. டேட்டா வாங்கினாலே ரொம்ப சரி. ரமேஷ் நான் வந்து இந்த படம் மாஸ்டர் அம்மா பண்ணுறோம் எல்லாம் மீட் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் ரமேஷ் வெரி கேப்பபிள். அவரால் ஒரு விஷயம் வந்து அவர் வந்து ஒரு டேரக்டரா பண்ணிட்டு ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அண்ட் மேலும் மேலும் வந்துட்டே இருக்கணும். அது வந்து எல்லாருக்குமே வணக்கம். அங்க வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் யோசனை. அப்புறம் லாஸ்ட் டிசம்பர்ல தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி. இதோட நோக்கமே வந்து ரொம்ப வெரி சிம்பிள். நாங்களும் இண்டஸ்ட்ரியில வந்து 20 இயர்ஸ் மேல ஆல்மோஸ்ட் தெலுங்கு தமிழ் கன்னடா எல்லாருக்குமே ஒர்க் பண்றோம், எல்லாருக்குமே பார்த்துட்டு இருக்கோம். எங்க போனாலும் வந்து ஒரு ரெகக்னைஸ் ஆனா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு கொடுக்குறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இல்லாம ஒரு ஃபீல் குட்டான கண்டென்ட் இருந்தா போதும், ஒரு ஸ்ட்ராங் டீம் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஸ்ட்ராங் டீம், அவங்க கண்டென்ட் ஃபீல் குட், மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா போதும் அப்படிங்கிற மைண்ட்ல தான் இருந்தோம். ஸோ இவ்வளோ சீக்கிரமா நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இதுக்கு வந்து ஆக்சுவலி நானும் மணிநாட்டுக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஃபுல் டைம்ஸ் வந்து இவ்வளோ கதையில இருந்து டீம்ல இருந்து இது எல்லாமே ஒரே தான் சொன்னாங்க. பிஃபோர் ஐ சே தட் ஐ வாண்ட் டு சே ஒன் மோர் திங். ஏன்னா எனக்கு மாஸ்டர்ஸ் குரு அப்படின்னாலே ஒரு மியூச்சுவல் பயங்கரமான ரெஸ்பெக்ட் எனக்கு. ஸோ எனக்கு எப்பவுமே சொல்லுவாங்க, நான் ஃபீல் பண்ண ஒரு வந்து என்னன்னா, என் அம்மா அப்பா என்னால பார்க்க முடியும். அப்புறம் நான் பார்க்கும்போது கடவுள் யார் இருக்கு அப்படின்னா அது குரு மட்டும்தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு ராபர்ட் மாஸ்டர் மூலியமா எனக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா குரு சேவை அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எதுவுமே கிடைக்கல. அவரோட வாழ்க்கையில மதிநாசுனா தலைக்கு ஓகே என்னெல்லாம் இருக்குன்னு இதை பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ப்ராஜெக்ட் ஹெட்ல என்ன வேணாலும் இருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இந்த ஃபுல் குட் என்டர்டைன்மெண்ட் ஜர்னி இங்க வந்து உங்க ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து உங்க பேர்ல ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஒரு டைரக்டர் ரமேஷ், கேமராமேன், ஆல் ஹீரோ, இன்னொரு எஸ்கே வரப்போறாரு. ஓகே ஃப்ரெண்ட் ஏன்னா ரொம்ப நாங்க எல்லாம் வந்து நாங்க ரொம்ப வருஷமா ஒவ்வொரு பண்ணிட்டு இருந்தது எல்லாம் பேசுவோம். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி அது தாண்டி இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பிஃபோர் ஐ டெல் யூ ஐ வாண்ட் டு சே ஒன் டைம். இன்னைக்கு விடாமலர்ச்சி மூவி ஓகே அது சார் யார் இருந்தா ஒரு ஒரே நம்பி இதுதான் என்னோட வாழ்க்கை அந்த நம்பி விடாம முயற்சி பண்ணிருக்கவங்க எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. நம்ம படத்தோட டைட்டில் வாழ விடு. எல்லாமே இந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. எல்லாருமே நல்லா வரணும், பெரிய ஹீரோயின்ஸ் ஆகணும், ஹீரோவா வரணும், கேமராமேன்ஸா வரணும், மாஸ்டர் நல்ல மூமெண்ட்ஸ் பண்ணணும். எல்லாரும் இந்த மாதிரி இங்க வந்து ஒரு பெரிய நல்ல மாறணும்னு எல்லாருக்குமே அவங்க வாழ்த்துக்கள் சொல்லி தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ சோ மச். நன்றி. நன்றி ஸ்டூடெண்ட் மாஸ்டர், நன்றி வந்திருந்த டான்ஸ் மாஸ்டர், கொரியோகிராஃபர், எல்லா
அம்மா அப்பா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.